தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 வெவ்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 2,17,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. கோனேரிப்பட்டி பிரிவு பகுதியில் எடப்பாடியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது சரக்கு வாகனத்தில் இருந்து 69,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோல பவானி அண்ணாநகர் பகுதியில் பூதப்பாடியைச் சேர்ந்த பாலுசாமி என்பவர் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற 81,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பவானி 3 ரோடு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் கேரளாவைச் சேர்ந்த நெப்சல் என்பவருடைய காரில் இருந்து 67,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விருவீடு கள்ளர்மடம் சோதனை சாவடியில் நிலையான தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சோதனையில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,22,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். உசிலம்பட்டி கீழப்புதூரைச் சேர்ந்த ரூபாகரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற 72,000 ரூபாயினையும், மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த சுவாமிநாதன் என்பவர் 4 சக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற 50,000 ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர். தேனி மாவட்டம் கண்டமனூர் அருகே ராமச்சந்திரபுரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கார்களில் கொண்டு செல்லப்பட்ட 1,15,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த சித்தார்த் என்பவர் பயணித்த காரில் இருந்து 61,000 ரூபாயும், சின்னமனூரைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவர் சென்ற காரில் இருந்து 54,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பிராந்தனி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் 4 சக்கர வாகனத்தில் சவுந்தர் என்பவர் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 91,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.